ஒரு தாய் தன் பிறந்த குழந்தைகளை நதியில் விடுவாளா? கங்கை ஏன் 7 குழந்தைகளை கங்கை நதியில் விடுகிறாள்? 8வது குழந்தை ஏன் உயிருடன் விடப்பட்டது? அந்த குழந்தை யார்? ஹஸ்தினாபுரத்தின் அரியணையின் வரலாற்றை மாற்றப்போகும் சத்தியவதியின் வருகை, இவற்றையெல்லாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். அஷ்டவசுக்களின் வேண்டுகோளின்படி கங்கை பூமியில் பிறக்கிறாள். வசிஷ்ட முனிவரின் சாபத்தால் அஷ்டவசுக்கள் பூமியில் மனிதர்களாக கங்கையின் வயிற்றில் பிறக்கின்றனர். மனிதர்களாக பிறந்த குழந்தைகளின் சாப விமோச்சனத்திற்காக கங்கை குழந்தைகளை நதியில் விட்டாள். அஷ்டவசுக்களில் அதிக தவறை செய்த அந்த ஒரு வசு மட்டும் கங்கைக்கு 8வது குழந்தையாக பூமியில் பிறந்து வாழ்நாள் முழுவதும் கழிக்க சாபமிடப்பட்டவர். வாழ்நாள் முழுவதும் தர்மம், நீதி, கடமை என்று வாழ்ந்தாலும் துன்பத்தையும் மனவேதனையை மட்டும் பரிசாக பெறப்போகும் அந்த 8வது குழந்தை யார்? அவர்தான் பீஷ்மர். கங்கை பீஷ்மரை எடுத்துக்கொண்டு சமயம் வரும்போது இந்த குழந்தை தங்களிடம் வந்து சேரும் என்று கூறி குழந்தையுடன் மறைந்தார். கங்கை மற்றும் மகனின் பிரிவால் சந்தனு மகாராஜா வாடினார். கங்கை தேவியை பிரிந்த ஹஸ்தினாபுர மன்னன் சாந்தனு வாழ்க்கை வெறுமையாக இருந்தது. ஒரு மன்னனிடம் எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தின் அன்பு கிடைக்காமல் வாடினார். காலங்கள் கடந்தது. ஒரு நாள் வேட்டைக்காக வனம் செல்லும் பொழுது நதிக்கரையோரம் ஒரு அழகான பெண்ணை பார்த்தார். ஒரு விசித்திரமான மனம் காற்றில் பரவியது. அது மனம் கவரும் ஒரு தெய்வீக வாசனை. சந்தனு மகாராஜா கண்முன்னே ஒரு இளம் பெண் படகை மெதுவாக ஓட்டிக்கொண்டிருந்தாள். சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த அவளிடம் ஒரு தெய்வீக அமைதி இருந்தது. அவள் கண்களில் மர்மம் நிறைந்த ஒரு சக்தி. சந்தனு மனதில் ஒரு கேள்வி, இவள் யார்? அவள் அருகில் சென்றார். அவளிடம் இனம் புரியாத ஒரு உணர்வு சந்தனுவிற்கு ஏற்பட்டது. அவளின் தெய்வீக முகம் சந்தனுவை கட்டி போட்டது. அவளிடம் பேச ஆரம்பித்தார். அப்போதுதான் தெரிந்தது அவள் சத்தியவதி, ஒரு மீனவ தலைவரின் மகள் என்று. படகு ஓட்டி மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு எளிய வாழ்க்கை. சத்தியவதி வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. சத்தியவதி பிறந்தபோது அவளிடம் மீன் மனம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் சத்தியவதியை மத்ஸ்யகந்தி என்று அழைத்தனர். ஒரு நாள் ஒரு பெரிய முனிவர் பராசரா கங்கை நதிக்கு வந்தார். சத்தியவதியின் தெய்வீக தன்மையையும் உள்ளத்தின் தூய்மையையும் அறிந்து பராசர முனிவர் சத்தியவதி உடலின் மீன் மனத்தை தெய்வீக மனமாக மாற்ற ஆசீர்வதித்தார். அந்த மனம் யாரையும் ஈர்க்கும் அளவிற்கு இருந்தது. அதன் பிறகு சத்தியவதியின் வாழ்க்கை விதியின் வழியில் நகர ஆரம்பித்தது. சந்தனுவிற்கு அவளை பார்த்த நொடியே திருமணம் செய்ய ஆசை உருவானது. அவர் சத்தியவதியின் தந்தையை சந்தித்தார். மீனவ தலைவர் ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்தார். அவர் கூறியது, என் மகளின் மகன்தான் அடுத்த மன்னனாக வேண்டும் என்று. இந்த நிபந்தனை சாந்தனுவின் மனதை உடைத்தது. ஏனெனில் அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறான். அவர் சாதாரண இளைஞன் அல்ல, எதிர்காலத்தில் உலகையே வியக்க வைக்கும் ஒரு வீரன். தன் காதலுக்கும் மகனுக்கும் இடையில் சாந்தனு சிக்கினார். ஒரு பக்கம் காதல், மற்றொரு பக்கம் கடமை. மன்னன் ஆனாலும் அவர் ஒரு தந்தை. அவரது துயரம் அவர் முகத்தில் தெரிந்தது. அரண்மனையில் இருந்தவர்கள் மன்னரின் மாற்றத்தை கவனித்தனர். அவர் தனது துயரத்தை யாரிடமும் கூறவில்லை. விதி ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்க தயாராக இருந்தது. ஏனெனில் மிக விரைவில் அவரது மகன் சாந்தனு அவர் வாழ்க்கையில் வரப்போகிறான். அவன் வரலாற்றில் மிகப்பெரிய சபதம் எடுக்கப் போகும் ஒரு வீரன். அவனது வருகை சத்தியவதி வாழ்க்கையையும் ஹஸ்தினாபுர வரலாற்றையும் மாற்றப் போகிறது. சத்தியவதியின் கடந்த கால ரகசியம் மகாபாரத கதையை மேலும் சிக்கலாக்கப் போகிறது. அந்த ரகசியம் ஒரு மகனுடன் தொடர்புடையது. அவர்தான் உலகம் அறியும் மகாபாரத கதையை எழுதியவர். அடுத்த பகுதியில் தேவவிரத தந்தையின் சாந்தனுவின் வரம், தேவவிரதனின் வாழ்க்கையை மாற்றப்போகும் சபதம் ஆகியவற்றை தெளிவாக பார்க்கலாம். காத்திருங்கள்.